யூனிட் 19ல வேரியேஷன்ஸ் இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வேரியேஷன். செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன்வால்வ்ஸ் மியாசிஸ் ஃபார் கேமீட் ஃபார்மேஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன்னா 2 பேரண்ட் இருக்கும், மேல் அண்ட் ஃபீமேல் பேரண்ட். ஸோ அந்த பேரண்ட்ஸில் மியாசிஸ் நடந்து, மியாட்டிக் செல் டிவிஷன் நடந்து டிப்ளாய்டு செல்லேருந்து ஹாப்ளாய்டு செல் ஃபார்ம் ஆகும். ஸோ கேமீட்ஸ் ஃபார்ம் ஆகும். மேலில் டெஸ்டிஸில் மியாசிஸ் நடக்கும் அண்ட் ஸ்பெர்ம் உருவாகும். ஃபீமேலில் ஓவரியில் மியாசிஸ் நடக்கும் அண்ட் எக் உருவாகும். ஸோ திஸ் ஹேப்பன்ஸ் டியூரிங் செக்ஷுவல் ரிப்ரொடக்ஷன். மியாசிஸ் அக்கர்ஸ் அண்ட் கேமீட்ஸ் ஆர் ஃபார்ம்ட். நெக்ஸ்ட் பாயிண்ட், டியூரிங் கேமீட்டிக் ஃபியூஷன் ரீகம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ் டேக்ஸ் பிளேஸ். இப்போ இந்த ஸ்பெர்மும் எக்கும் ஃபியூஸ் ஆகும். ஃபியூஸ் ஆகி ஜைகோட் ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ஸ்பெர்மோட ஜீன்ஸ், ஸ்பெர்மோட குரோமோசோம் அண்ட் எக்கோட குரோமோசோம்ஸ் வந்து ஃபியூஸ் ஆகி ஜைகோட்டில் போகும். அதை தான் ரீகாம்பினேஷன் ஆஃப் ஜீன்ஸ்னு சொல்கிறோம். திஸ் லீட்ஸ் டு டிஃபரன்சஸ் இன் ஃபினோடைப் ஆஃப் ஆஃப்ஸ்ப்ரிங் ஃப்ரம் இட்ஸ் பேரண்ட். இப்போ இந்த ஜைகோட் உருவானது வந்து மேல் பேரண்ட் அண்ட் ஃபீமேல் பேரண்ட்டோட ஜீன்ஸோட ரீகாம்பினேஷன்னால, அதனால இதிலிருந்து ஆகிற யங் ஒன் ஆர் ஆஃப்ஸ்ப்ரிங் வந்து பேரண்ட்ஸோட டிஃபர் ஆகும். பேரண்ட்ஸ் மாதிரியே இருக்காது, பேரண்ட்ஸ்லேருந்து பார்க்கறதுக்கு அது டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபினோடைப்னா எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸ், என்னெல்லாம் நமக்கு கண்ணால் தெரியறதோ அதெல்லாம் phenotype. These differences are called variation. So இந்த differences தான் நம்ம variation னு சொல்றோம். Variation is the difference found among individuals of same species. இப்போ நம்ம ஹியூமன் ஸ்பீஷிஸ் இங்கே எடுத்துட்டோம்னா, ஹியூமன் ஸ்பீஷிஸில் பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல்ஸ், நிறைய ஹியூமன் பீயிங்ஸை நம்ம பார்த்தோம்னா தே டிஃபர். எதில் டிஃபர் ஆவாங்க? ஸ்கின் கலரில், ஐ கலரில், ஹைட்டில், வெயிட்டில், ஹேர் கலரில், இதெல்லாம் டிஃப்ரென்சஸ் இருக்கும். எப்படி இருக்கும்னா, எதில் இருக்கும்னா ஒரே ஸ்பீஷிஸில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸில் டிஃப்ரென்சஸ் இருக்கும். அண்ட் ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் சேம் பேரண்ட். இப்போ தானே பார்த்தோம் நம்ம, இதுதான் பேரண்ட், இவங்களோட 4 குழந்தைங்க இருக்காங்கன்னா அந்த 4 குழந்தைங்கள்ல எதுவுமே எந்த 2 குழந்தைகளுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. They will differ in height, hair color, nose shape, etc. So what is variation? Difference found among individuals of same species and offspring of same parent. And what is variation? It is the raw material that plays an important role in evolution. இப்போ நம்ம ஏதாவது சமைக்கணும்னா நமக்கு இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும், தேவையான பொருட்கள், அது இருந்தால் தான் சமையல் பண்ண முடியும். அதே மாதிரி வேரியேஷன் இருந்தால் தான் evolution will take place. அதனால தான் வேரியேஷன் is the raw material. It plays an important role in evolution. Evolution would not be possible without variation. Variation இல்லைன்னா evolutionே நடக்காது. Now we can see types of variation. First one, somatic variation. Affect body cells of organism. Body cells நம்ம somatic cells னு சொல்லுவோம். ஸோ somatic variation வந்து ஒரு ஆர்கனிசமோட பாடியில் இருக்கிற செல்ஸ் எஃபெக்ட் பண்ணும், other than the gametes. These are not heritable. somatic variation வந்து not heritable. அப்படின்னா என்ன? ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகாது. And these somatic variations occur due to environmental factors. environmental factorsனால this will occur. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா, இவர் ஒரு பாடி பில்டர், இவர் வந்து நல்ல பாடி எக்ஸசைஸ் பண்ணி மசில்ஸ் பில்ட் பண்ணுறார். இது வந்து இவரோட பாடியில் நடக்கக்கூடிய சேஞ்சஸ். இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு, இவர் குழந்தை பிறக்கும் போது இதே மாதிரி நல்ல மஸ்குலராக நல்ல 6 பேக் இருக்கிறதா பிறக்காது. அண்ட் சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு லெமார்க்கிசம் எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். வி ஹாவ் தி ப்ராக்டிஸ் ஆஃப் போரிங் த பின்னா, காது குத்துறோம் இல்லைன்னா பச்சை குத்திக்கிறோம். சில ட்ரைப்ஸில் இந்த மாதிரி ரிங்ஸ் போட்டுப்பாங்க நெக்கோட லெங்த் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. சில கல்ச்சரில் டைட் ஷூஸ் போட்டுப்பாங்க ஃபுட்டோட சைஸை டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாமே நம்ம கான்ஷியஸாக பண்ணக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் பாடி பார்ட்ஸில் தான் சேஞ்சஸ் உருவாகுறது, இதனால் வேரியேஷன் ஆகிறது. ஸோ இதெல்லாமே தே ஆர் நாட் ஹெரிட்டபிள். ஒரு ஜென்ரேஷன்லேருந்து இன்னொரு ஜென்ரேஷனுக்கு போகாது. இப்போ ஒரு ஜென்ரேஷனில் காது குத்திட்டு இருக்காங்க எல்லாரும்னா, அடுத்த ஜென்ரேஷன் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும்போது அவங்க பிறந்த குழந்தைக்கு காது குத்தியே இருக்காது. ஸோ தீஸ் ஆர் ஆல் somatic variations. Next one is germinal variation. produced in germ cells of organism. germ cells na enna? gametes. So இந்த variation வந்து gametesல உருவாகும். gametesல உருவாகிறதுனால they are inherited. ஒரு ஜெனரேஷன்ல இருந்து இன்னொரு ஜெனரேஷனுக்கு போகும். These variation, germinal variation may be present in ancestors or occur suddenly. இந்த மாதிரியான gametesல இருக்கிற variation வந்து நம்ம முன்னோர்கள்ல இருந்திருக்கலாம், இல்ல திடீர்னு கூட ஏற்படலாம்.
இப்போ இந்த மாதிரியான வேரியேஷனை ஜெர்மினல் வேரியேஷனை தே ஆர் கிளாசிஃபைடு இன்டு 2 டைப்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் வேரியேஷன், செகண்ட் ஒன் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். ஃபர்ஸ்ட் ஒன் கண்டினியூஸ் வேரியேஷன்னா என்னன்னு பார்ப்போம். தீஸ் ஆர் ஸ்மால் வேரியேஷன்ஸ் அக்கர் அமங் இண்டிவிஜுவல்ஸ் ஆஃப் அ பாப்புலேஷன் பை கிராஜுவல் அக்குமுலேஷன் இன் அ பாப்புலேஷன். இது வந்து திடீர்னு நடக்காது, குட்டி குட்டியான வேரியேஷன். ஒரு பாப்புலேஷனில் இருக்கிற இண்டிவிஜுவல்ஸில் கொஞ்சம் மொல்லா நடக்கும். பை அக்யூமுலேஷன் கிராஜுவலாக அக்யூமுலேட் ஆகும் இந்த வேரியேஷன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னா ஸ்கின் கலர் என்ன, டார்க் கலர் இருக்கும், லைட் கலர் இருக்கும். இங்கே பார்த்தோம்னா டார்க்கெஸ்ட் ஸ்கின் கலர் இருக்கும், அப்புறமா லைட்டஸ்ட் இருக்கும், அண்ட் நடுவில் நிறைய கலர்ஸ் ஷேட்ஸ் இருக்கும். ஸ்கின் கலரோட ஷேட்ஸ், அதாவது இன்டர்மீடியேட் வேல்யூஸ் ஆர் ப்ரெசென்ட். டார்க்கு லைட் இல்லாமல் நடுவில் டார்க்கோட இன்னும் கொஞ்சம் கம்மி டார்க்கு, லைட்டோட கொஞ்சம் அதிகமாக லைட்டஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஹைட் எடுத்துட்டோம்னா அதே மாதிரி டாலஸ்ட் பர்சன் எடுத்துட்டோம் அண்ட் ஷார்ட்டஸ்ட் பர்சன் எடுத்துட்டோம்னா அவங்களுக்கு நடுவில் ஹைட் வேரியேஷன் இருக்கும். அதாவது டாலஸ்ட், தென் இப்போ 6 அடி எடுத்துட்டோம்னா 6 அடி, 5 அடி இருப்பாங்க, 4 அடி இருப்பாங்க, 4.5 இருப்பாங்க, 3 அடி இருப்பாங்க. அந்த மாதிரி வேல்யூஸ் வந்து ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும், நிறைய ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ் இருக்கும். அதனால தான் இதை ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்னு சொல்கிறோம். அதர் எக்ஸாம்பிள் வெயிட் ஆஃப் அன் இண்டிவிஜுவல், கலர் ஆஃப் ஐ. ஸோ ஸ்கின் கலர் எடுத்துட்டோம்னா இன்டர்மீடியேட் வேல்யூஸ் ஆர் ப்ரெசென்ட். அதே மாதிரி இந்த மாதிரி கண்டினியூஸ் வேரியேஷனில் இன்டர்மீடியேட் வேல்யூஸ் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் இங்கே ஹைட் பார்த்தோன்னா டாலஸ்ட் அண்ட் ஷார்ட்டஸ்ட் எடுத்தோன்னா அவங்களுக்கு நடுவில் வேறு ஹைட் இருக்கிற பீப்புளும் இருப்பாங்க. அதே மாதிரி வெயிட் ஹெவியஸ்ட் அண்ட் லைட்டஸ்ட் எடுத்துனோன்னா அவங்களுக்கு நடுவில் நிறைய வேல்யூஸ் இருக்கிற டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் இருப்பாங்க. இங்கே டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபுட் ஸ்டெப், அதாவது நம்ம ஷூ சைஸ் எடுத்துனோன்னா ஷூ சைஸ் வந்து 8, 9, 10, 4, 5, 6 அப்படி வேரி ஆகும். அதே மாதிரி ஆர்ம் லெங்த், முழம் சொல்கிறோம் இல்லையா, முழம் போடுறோமே அது டிஃபர் ஆகும். ஹேண்ட் ஸ்பேன் டிஃபர் ஆகும். ஹேர் கலர் டிஃபர் ஆகும். ஐ கலர் வந்து டிஃப்ரெண்ட் இருக்கும், டிஃப்ரெண்ட் ப்ரௌன், ப்ளூ, க்ரீன் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாமே என்னென்னா இதெல்லாம் கண்டினியூஸ் வேரியேஷன். இதில் வந்து டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் இருக்கிறதுனால இதை ஃப்ளக்சுவேட்டிங் வேரியேஷன்னு சொல்கிறோம். இது கிராஜுவலாக அக்யூமுலேட் ஆகும் ஒரு பாப்புலேஷனில். Next one is discontinuous variation. This is sudden changes which occur in an organism. Discontinuous variation. Continuously என்ன பார்த்தோம்னா gradually accumulate ஆகும் வேரியேஷன். இதில் என்னன்னா discontinuationல sudden changes, திடீர்னு இது உருவாகும் இந்த வேரியேஷன். இது எப்படி உருவாகும்னா டியூ டு மியூட்டேஷன். மியூட்டேஷன் வந்து நம்ம ப்ரீவியஸ் யூனிட்டில் லாஸ்ட் வீடியோ நான் மியூட்டேஷன் பற்றி போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ தான் இப்போ நம்ம ரீகால் என்ன பண்ணிக்கணும்னா மியூட்டேஷன்னா என்ன, சேஞ்சஸ் இன் டிஎன்ஏ ஆர் சேஞ்சஸ் இன் ஜீன்ஸ். So in the discontinuous variation it occurs suddenly due to mutation, changes in the DNA or genes. They do not have any intermediate form. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், continuous variationல skin colorல intermediate form இருக்கு, heightல intermediate form இருக்கு, tallestக்கும் shortestக்கும் நடுவில் நிறைய different heights இருக்கு. பட் ஆனால் இந்த discontinuous variationல அந்த மாதிரி எந்த ஒரு intermediate forms-உம் இருக்காது. Large variation not useful for evolution. இதில் large variationங்கிறதுனால it is not useful for evolution. இதில் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஷார்ட் லெக்டு ஆன்கன் ஷீப், தென் 6 or more digits in human. சில ஹியூமன்ஸில் வந்து 5 விரலுக்கு மேலே 6, 7 விரல்கள்லாம் கூட இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா டிபார்ச்சர் ஃப்ரம் நார்மலாக என்ன விஷயம் இருக்குமோ ஒரு ஆர்கனிசமில் அதுலேருந்து வேறுபடுறது தான் இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன். இப்போ இங்கே பார்த்தோன்னா ஷார்ட் லெக்டு ஆன்கன் ஷீப், இந்த ரெண்டுமே நார்மல் ஆன்கன் ஷீப். அவங்களுக்கு வந்து மியூட்டேஷனால் பிறந்தது ஒரு ஷார்ட் லெக்டு ஆன்கன் ஷீப். இது கூட ஆர்டிஃபிஷியலி ப்ரீட் பண்ணினாங்க. ஏன்னா இது ஷார்ட் லெக் இருக்கிறதுனால இது ஃபென்ஸை வந்து சீக்கிரமாக தாவி வெளியில் போக முடியாது. அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா 6 fingers in human. And the next point, discontinuous variation form the basis for mutation theory proposed by Dave Rice. ஸோ இது ஆல்ரெடி நம்ம மியூட்டேஷன் பார்த்துருக்கோம் பை Dave Rice. அவர் ப்ரப்போஸ் பண்ணின மியூட்டேஷன் தியரியோட ஃபவுண்டேஷன் ஃப்ரேம் ஒர்க் என்னன்னா, பேசிஸ் என்னன்னா இந்த டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் தான். இங்கே சில எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு ஹார்ன்லெஸ் கேட்டிலில் ஹார்ன் அதாவது கொம்பு இல்லாத கேட்டில், ஹேர்லெஸ் கேட்டோட பாடியில் ஹேரே இல்லை, ஃபியூஷன் ஆஃப் ஃபிங்கர்ஸ். இங்கே பார்த்தோன்னா இந்த கையில் பார்த்தோன்னா முக்கால்வாசி 2 ஃபிங்கரும் ஃபியூஸ் ஆகிருக்கு, ஒட்டிகிட்டு இருக்குது, இங்கே ஃபுல்லாகவே ஒட்டிகிட்டு இருக்குது. இதெல்லாமும் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனோட எக்ஸாம்பிள்ஸ் தான். அண்ட் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். இப்போ நம்ம என்ன பார்த்தோம், மியூட்டேஷன்னால் வேரியேஷன் உருவாகுது அண்ட் அதனால் சேஞ்சஸ் இன் இண்டிவிஜுவல். இப்போ
ரிலேஷன் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷனில் பார்த்தோன்னா ரெண்டுமே மியூட்டேஷனும் வேரியேஷனும் போத் ஆர் இன்வால்வ் இன் எவல்யூஷன். மியூட்டேஷன்ஸ்னால் என்ன, எதனால நடக்கும்னா எரர் இன் டிஎன்ஏல ஏதாவது டிஃபெக்ட் ஆச்சுன்னா அது எப்போ ஆகும்னா டியூரிங் டிஎன்ஏ ரெப்ளிகேஷன். நம்ம ஆல்ரெடி டிஎன்ஏ ரெப்ளிகேஷன் பார்த்துட்டோம். டிஎன்ஏ ரெப்ளிகேட் ஆகும்போது அதோட இன்னொரு காப்பி உருவாக்கும் போது ஏதாவது எரர் மிஸ்டேக் நடக்கும்போது மியூட்டேஷன் நடக்கும். ஆர் டியூ டு எக்ஸ்போஜர் டு யூவி ரேஸ் ஆர் கெமிக்கல்ஸ். நம்ம பாடி யூவி ரேஸ்க்கோ இல்லை சில கெமிக்கல்ஸ்க்கோ எக்ஸ்போஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி மியூட்டேஷன் நடக்கும். அந்த மாதிரி மியூட்டேஷன் காஸ் பண்ணுற ஏஜென்ட்ஸ் தான் மியூட்டாஜென்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் மியூட்டேஷன் அண்ட் வேரியேஷன். மியூட்டேஷன்னால வேரியேஷன் நடக்கிறது அண்ட் வேரியேஷன்னால சேஞ்சஸ் இன் இண்டிவிஜுவல் அக்கர். பேலியோபாட்டனி இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் ரீகால் பண்ணி பார்க்கலாம். பேலியான்டாலஜி அப்படின்னா என்ன, ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். இப்போ இந்த பேலியான்டாலஜியோட ஒரு பிரான்ச் தான் பேலியோபாட்டனி. பாட்னினா நமக்கு தெரியும் ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். அப்போ பேலியோபாட்னினா என்ன, ஸ்டடி ஆஃப் பிளான்ட் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ்லேயே பிளான்ட்டோட ஃபாசிலை மட்டும் நம்ம ஸ்டடி பண்ணுறோம், அதுதான் பேலியோபாட்டனி. இப்போ நோட்ஸ் பார்க்கலாம். பேலியோபாட்னி இட் இஸ் ஃப்ரம் க்ரீக் வேர்ட்ஸ். பேலியன்னா ஓல்ட், பாட்னினா ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ். Paleobotany is a branch of paleontology. It deals with recovery and identification of plant remains of geological past. அப்படின்னா என்ன, பேலியோபாட்னி வந்து பேலியன்டாலஜியோட ஒரு பிரான்ச். அது எதோட டீல் பண்ணணும்னா ரிகவரினா மீட்கப்படுறது. எதை மீட்கிறோம், எதை ஐடென்டிஃபை பண்ணுறோம், பிளான்ட்டோட ரிமைன்ஸை, பிளான்ட்ஸோட மிச்ச மீதி பார்ட்ஸ் in the earth's crust from the பாஸ்டில் இருந்த பிளான்ட்ஸோட மிச்ச மீதி பார்ட்ஸை, ப்ரிசர்வ்டு பார்ட்ஸை பூமியிலேருந்து நம்ம மீட்டு எடுத்து அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம். அதுதான் பேலியோபாட்னின்னு சொல்கிறோம். A plant fossil is any preserved part of a plant which has died long back. ஒரு plant fossilனா என்ன, ஒரு preserved part of a plant. preservedனா என்ன, பாதுகாக்கப்பட்ட ஒரு part of a plant. அந்த plant வந்து it has died long back, long years back. ஸோ இங்கே நீங்கள் ஒரு பிக்சர் பார்க்கலாம். ஸோ fossils may be a prehistoric impression 100 to millions of years old. இங்கே வந்து ஒரு லீஃபோட இம்ப்ரெஷன் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இம்ப்ரெஷன்னா என்ன, இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. சைன் போட தெரியாதவங்க தம்ப் இம்ப்ரெஷன் வைப்பாங்க. ஸோ தம்ப் இம்ப்ரெஷன்னா என்ன, தம்பை வந்து ஸ்டாம்ப் பேடில் இங்கில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு பேப்பரில் ப்ரெஸ் பண்ணினோன்னா அந்த தம்போட அச்சு அப்படியே வரும். ஸோ இங்கே இம்ப்ரெஷன்னா அதே தான். இந்த பிளான்ட்டோட லீஃபோட இம்ப்ரெஷன் அப்படியே இந்த பூமி மேலே, இந்த பாறை மேலே இருக்குது. ஸோ ஃபாசில்ஸ் மே பி ப்ரீ ஹிஸ்டாரிக் இம்ப்ரெஷன். ப்ரீ ஹிஸ்டாரிக்னா என்ன, லாங் பேக், வெரி வெரி ஓல்டு, பிஃபோர் ஹிஸ்ட்ரி. ஹிஸ்ட்ரினா என்ன, when we have written records. historical recordsனா என்ன, நம்மக்கிட்ட ஹிஸ்ட்ரி எழுதின டீட்டெயில்ஸ் இருக்கும். ஹிஸ்ட்ரினா அது எழுதின ரெக்கார்ட்ஸ் இல்லாத அதுக்கு முன்னாடியும் இருக்கிற ப்ரீ ஹிஸ்டாரிக் இம்ப்ரெஷன். hundreds to millions of years ஓல்டாக இருக்கும் இந்த இம்ப்ரெஷன். மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ட் ஃபாசில்ஸ் ஆர் டிஸ்ஆர்டிகுலேட்டட் பார்ட்ஸ் ஆஃப் பிளான்ட். டிஸ்ஆர்டிகுலேட்டட்னா என்ன, அக்கா பிரிஞ்ச பார்ட்ஸ், ஹோல் பிளான்ட்டாக இல்லாமல் பார்ட்டாக இருக்கும் மெஜாரிட்டி ஆஃப் பிளான்ட் ஃபாசில்ஸ். இட் இஸ் வெரி ரேர் டு ஃபைண்ட் ஹோல் ப்ரிசர்வ்டு பிளான்ட். ஒரு முழு பிளான்ட்டும் ப்ரிசர்வ்டு கண்டிஷனில் பாதுகாக்கப்பட்டு இருக்கிற கண்டிஷனில் கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர், ரொம்ப டிஃபிகல்ட். ரொம்ப ரேரான கேசஸில் தான் முழு பிளான்ட் கிடைக்கும். மோஸ்ட் ஆஃப் தி கேசஸில் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்ஸ் தான் ஃபாசிலாக நமக்கு கிடைக்கும். Importance of fossils. They throw light on phylogeny and evolution of plants. Phylogeny-na என்ன, evolutionary history, ஒரு ஆர்கனிசம் எப்படி இவால்வ் ஆச்சுன்னு. ஸோ ஃபாசில்ஸை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னா அந்த பிளான்ட்டோட எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி, அந்த பிளான்ட் எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். செகண்ட் பாயிண்ட், ஃபாசில் பிளான்ட்ஸ் கிவ் அ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு பிளான்ட் கிங்டம். சேம் தான், ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பாயிண்ட் ஆர் சேம். ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு பிளான்ட் கிங்டம். பிளான்ட் கிங்டம் வந்து எப்படி சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் இவால்வ் ஆச்சு, அந்த ஹிஸ்ட்ரியை நம்ம பிளான்ட்டோட ஃபாசில்ஸை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஃபாசில்ஸ் ஆர் யூஸ்ஃபுல் இன் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸை வந்து கிளாஸிஃபை பண்ணலாம். அண்ட் தென் ஃபாசில் பிளான்ட்ஸ் கேன் பி யூஸ்ட் இன் த ஃபீல்ட் ஆஃப் டிஸ்கிரிப்டிவ் அண்ட் கம்பேரிட்டிவ் அனாட்டமி. அனாட்டமினா என்ன, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். ஸோ ஃபாசில்ஸை வச்சு நம்ம இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை டிஸ்கிரைப் பண்ணலாம், டீட்டெயிலாக சொல்லலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் ஃபாசில்ஸை வச்சு நம்ம கம்பேர் பண்ணலாம், ஒரு பிளான்ட்டையும் கம்பேர் பண்ணலாம். ஸோ அப்படி கம்பேர் பண்ணும்போதையும் நம்ம பிளான்ட்ஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அண்ட் அந்த பிளான்ட்டோட எவல்யூஷனை ட்ரேஸ் பண்ணலாம். Then Caspar Maria von Sternberg, he is known as the father of paleobotany. This is one mark question. He was born in Europe. He established the Bohemian National Museum in Prague.
and he is deemed to be founder of modern paleobotany. He is considered, அவர் வந்து நம்ம என்ன சொல்கிறோம், founder of modern paleobotany சொல்கிறோம். So these two are 1 mark questions. Birbal Sahni, he is known as the father of Indian paleobotany. He submitted research on 2 different areas of paleobotany. என்னெல்லாம்? First one, the anatomy and morphology of Paleozoic ferns. Paleozoic era enna, it began about 540 million years ago and ended about 248 million years ago. So அந்த eraல இருக்கிற ferns, இங்கே picture நீங்கள் பார்க்கலாம், fern plant, அந்த பிளான்ட்டோட anatomy, internal structure and morphology, external features, external structure இவர் வந்து ஸ்டடி பண்ணினார். அதில் இவர் ரிசர்ச் பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணினார். அண்ட் தென் செகண்ட் பாயிண்ட், த ஃபாசில் பிளான்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கோண்ட்வானா ஃபார்மேஷன், இந்தியன் கோண்ட்வானா லேண்டில் இருக்கிற ஃபாசில் பிளான்ட்ஸையும் அவர் ஸ்டடி பண்ணினார், ரிசர்ச் பண்ணினார். ஸோ கோண்ட்வானா ரீஜன்னா என்ன? ஹிஸ்டாரிக் ரீஜன் இன் சென்ட்ரல் இந்தியா அண்ட் இட் கன்சிஸ்ட் ஆஃப் போர்ஷன்ஸ் ஆஃப் மத்திய பிரதேஷ், தெலங்கானா, ஆந்திர பிரதேஷ் அண்ட் மகாராஷ்டிரா. Next one is fossilization. So what is fossilization? The process of formation of fossil in the rocks. ராக்ஸில் பாறைகளில் ஃபாசில் ஃபார்ம் ஆகும், அதை தான் ஃபாசிலைசேஷன்னு சொல்கிறோம். ஒரு ஆர்கனிசம் வந்து when it dies, அதோட சாஃப்டான பார்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அனிமல்னால் அதோட ஸ்கின்னு, ஃப்ளஷ் எல்லாம் டீகே ஆகிடும், அதோட போன் வந்து அப்படியே மண்ணில் செடிமெண்ட்ஸில் புதஞ்சிடும். அண்ட் தென் அந்த சாண்ட், அந்த ஃபார் எக்ஸாம்பிள் போன் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் ஃபாசிலாக ஃபார்ம் ஆகும். ஸோ காமன் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபாசிலைசேஷன் என்னெல்லாம்? பெட்ரிஃபேக்ஷன், மோல்ட்ஸ் அண்ட் காஸ்ட், கார்பனைசேஷன், ப்ரிசர்வேஷன், கம்ப்ரெஷன் அண்ட் இன்ஃபில்ட்ரேஷன். இப்போ இதை ஒன்று ஒன்றா பார்ப்போம். பெட்ரிஃபேக்ஷன், இங்கே நீங்கள் ஒரு பெட்ரிஃபைடு வுட் பார்க்கலாம் இந்த பிக்சரில். Minerals like silica slowly penetrate and replace original organic tissue and forms a rock-like fossil. இப்போ எல்லா லிவிங் ஆர்கனிசமில், பிளான்ட்லேயே ஆகட்டும், அனிமல்ஸ்லேயே ஆகட்டும், ஆர்கானிக் டிஷ்யூ இருக்கும். ஆர்கானிக்னா கார்பன் கண்டெய்னிங் டிஷ்யூ இருக்கும். ஸோ மினரல்ஸ், சிலிக்கானா சிலிக்கன் டை ஆக்சைடு, இது வந்து சாண்டில் நிறைய இருக்கும். இது என்ன ஆகும்? ஸ்லோலி பெனிட்ரேட், அந்த ஆர்கனிசம்குள்ளே போயிடும் அண்ட் ரீப்ளேஸ் பண்ணும். எதை ரீப்ளேஸ் பண்ணும்? அதில் இருக்கிற அந்த ஆர்கனிசம்குள்ளே இருக்கிற ஒரிஜினல் ஆர்கானிக் டிஷ்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிடும் அண்ட் அது ராக்காக மாறி ஒரு ஃபாசிலாக மாறிடும், ஒரு ராக் மாதிரி ஒரு ஃபாசிலாக மாறிடும். ஸோ இந்த பெட்ரிஃபேக்ஷன், இதுதான் பெட்ரிஃபேக்ஷன்னு சொல்கிறோம். இந்த பெட்ரிஃபேக்ஷன்னால ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ் வந்து ப்ரிசர்வ் ஆகுது. அண்ட் மோஸ்ட் போன்ஸ் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைட். நிறைய நம்ம பார்க்கக்கூடிய போன் ஃபாசில்ஸ், வுட் ஃபாசில்ஸ் எல்லாமே பெட்ரிஃபேக்ஷன்னால உருவான ஃபாசில்ஸ் தான். நெக்ஸ்ட் ஒன் இஸ் மோல்டு. மோல்டுன்னா அச்சுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் மோல்டு. when the organism gets buried in sediment, it is dissolved by underground water, leaving a hollow depression. It shows original shape but not internal structure. இப்போ வந்து ஒரு ஆர்கனிசம் வந்து நல்லா செடிமெண்ட்டில், மண்ணிலையோ இல்லை ஓஷனோட ஃப்ளோர்லேயோ பரி ஆகிடுறது, புதஞ்சிடுறதுன்னா அது டிசால்வ் ஆகும், அதோட பார்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகும் பை அண்டர் கிரவுண்ட் வாட்டரால் அதோட பார்ட்ஸ் டிசால்வ் ஆகும். அப்போ நிறைய இமேஜின் பண்ணி பாருங்கள், கீழேயும் நிறைய செடிமெண்ட்ஸ் இருக்குது, மேலேயும் நிறைய செடிமெண்ட்ஸ் இருக்குது, நடுவில் அந்த ஆர்கனிசம் இருக்குது. ஸோ அந்த ஆர்கனிசம் வந்து வாட்டரால் டிசால்வ் ஆனதுனால மேலேயும் செடிமெண்ட் இருக்குது, கீழேயும் செடிமெண்ட் இருக்குது, அங்கே ஒரு ஹாலோ, அங்கே ஒரு வேக்யூம் மாதிரி க்ரியேட் ஆகுது, ஒரு ஸ்பேஸ் க்ரியேட் ஆகுது. அந்த டிப்ரெஷன், அந்த ஸ்பேஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? மோல்டுன்னு சொல்கிறோம். இட் ஷோஸ் ஒரிஜினல் ஷேப் பட் நாட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அந்த ஆர்கனிசமோட ஷேப் மட்டும் அதனால அந்த மோல்டு நமக்கு தெரியும், உள்ளே இருக்கிற ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியாது, ஏன்னா அது ஆல்ரெடி டிசால்வ் ஆயாச்சு. ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம் மோல்டு, திஸ் இஸ் மோல்ட், இங்கே மோல்ட் அண்ட் காஸ்ட், திஸ் இஸ் ஆல்சோ தி பிக்சர் ஆஃப் மோல்ட் அண்ட் காஸ்ட். இப்போ காஸ்ட்னா என்ன? இப்போ மோல்டு ஃபார்ம் ஆகிடுது இல்லையா, ஒரு அச்சு மாதிரி. அங்கே என்ன ஆகும்? மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் ஃபில் ஹாலோ டிப்ரெஷன். அந்த ஹாலோ டிப்ரெஷனை, இந்த டிப்ரெஷனை வந்து என்ன ஃபில் பண்ணும்? மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட் வந்து ஃபில் பண்ணிவிடும், மோல்டை ஃபில் பண்ணும். மோல்டுலேருந்து காஸ்ட் உருவாருது. அச்சாக இருந்தது, அச்சில் வந்து நிறைய அச்சு தான் மோல்டு. அந்த அச்சில் வந்து மினரல்ஸும் செடிமெண்ட்டும் ஃபில் ஆச்சுன்னா அந்த ஹாலோ டிப்ரெஷன் கவர் ஆகிடும், அதுதான் மோல்டுன்னு சொல்கிறோம். அதை தான் காஸ்ட்னு சொல்கிறோம். போத் மோல்ட் அண்ட் காஸ்ட் ஆர் ரெப்ளிகா ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல் ப்ரிசர்வ்ட் இன் செடிமெண்ட்ரி ராக்ஸ். இது ரெண்டுமே என்ன? ஒரு ரெப்ளிகா, ஒரு காப்பி ஆஃப் பிளான்ட் ஆர் அனிமல். எங்கே இருக்கும்? இது செடிமெண்ட்ரி ராக்கில் ப்ரிசர்வாக இருக்கும்.
Next one is preservation. Original remains can be preserved in ice or amber. இங்கே நீங்கள் வந்து ஒரு woolly mammoth பார்க்கலாம். This was preserved in ice. அப்படி நேச்சர்லேயே ஐஸில் ப்ரிசர்வாக இருந்தது. அந்த ஐஸ் வந்து இட் ஆக்டட் ஆஸ் அ ஃப்ரீசர். ஸோ ஒரிஜினல் ரிமைன்ஸ் இது வந்து ஒரிஜினலாக இருக்கிற ஒரு ஆர்கனிசம் இட் இஸ் ப்ரிசர்வ்ட் இன் ஐஸ். அதே மாதிரி ஆர் ஆம்பர்னா ட்ரீ சாப். இப்போ வந்து மரத்துலேருந்து நிறைய ஒரு ஸ்டிக்கி லிக்விட் வந்து வெளியில் வரும், அதை வந்து ஆம்பர்னு சொல்கிறோம். இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். இதுக்குள்ளே சில ஆர்கனிசம் ப்ரிசர்வ் ஆகும். இங்கே வந்து ஸ்பைடர், இது வந்து ஹனிபி. ஸோ அது வந்து ஒரிஜினல் ரிமைன்ஸ் எல்லாமே அப்படியே இருக்கும். தே ப்ரொடெக்ட் தி ஆர்கனிசம்ஸ் ஃப்ரம் டீகே. அதுக்குள்ளே வந்து ஆக்சிஜன் போக முடியாமல் ஒரு கண்டிஷன் இருக்கும். அதனால அந்த ஆர்கனிசம் வந்து மக்கி போகாது, அப்படியே ஃபுல் பார்ட்டும் அப்படியே இருக்கும். ஸோ த என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ்ட். அதனால என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ்ட். Next one is compression. Compression na pressure nala compress ஆகுது. When an organism dies, hard body parts settle at the bottom of seabed. சீயோட ஃப்ளோரை தான் சீபெட்னு சொல்கிறோம். ஒரு ஆர்கனிசம் அதோட டெத்துக்கு அப்புறமா அதோட ஹார்ட் பாடி பார்ட்ஸ் வந்து சீயோட ஃப்ளோரில் வந்து செட்டில் ஆகிடும். அண்ட் ஸ்லோலி இட் இஸ் கவர்டு பை செடிமெண்ட், மட் ஆர் சாண்ட். த ப்ராசஸ் ஆஃப் செடிமெண்டேஷன் கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி அண்ட் ஃபாசில்ஸ் ஆர் ஃபார்ம்ட். ஸோ அது மேலே என்னாகும், நிறைய லேயர்ஸ் ஆஃப் எர்த்ஸ் க்ரஸ்ட் செடிமெண்ட் டிபாசிட் ஆகிட்டே போகும். அதோட ப்ரெஷர்னால அந்த அடி சீபெட்டில் இருக்கிற அந்த ஆர்கனிசம் வந்து ஃப்ளாட்டன் ஆகிடும். அண்ட் ஸ்லோலி தட் சேஞ்சஸ் இன்டு ஃபாசில். அண்ட் அந்த மாதிரியான ஃபாசில் தான் கம்ப்ரெஷன்னு சொல்கிறோம். ஏன்னா அந்த ஆர்கனிசம் கம்ப்ரெஸ் ஆகுது. ஸோ இங்கே நீங்கள் பிக்சரில் பார்க்கலாம். தீஸ் ஆர் கம்ப்ரெஷன் ஃபாசில்ஸ். Infiltration or replacement. இந்த வேர்ட்லேயே இருக்குது, ரீப்ளேஸ் ஆகுது. வாட் இஸ் ரீப்ளேஸ்ட்? லெட் இட் சி. Precipitation of minerals take place which later on infiltrate cell wall. மினரல்ஸ் வந்து precipitate ஃபார்ம் ஆகி இன்ஃபில்ட்ரேட் ஆகும், செல் வால்குள்ளே உள்ளே போகும். அது என்னெல்லாம் மினரல்ஸ்? மினரல் எலிமெண்ட்ஸ் லைக் சிலிக்கா, கால்சியம் கார்பனேட் அண்ட் மேக்னீஷியம் கார்பனேட். இதெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகும் செல் வால்குள்ளே. அப்போ என்ன ஆகுதுன்னா ஹார்ட் பார்ட்ஸ், அந்த ஆர்கனிசம், அந்த டெத்தான ஆர்கனிசமோட ஹார்ட் பார்ட்ஸ் ஆர் டிசால்வ்ட். ஹார்ட் பார்ட்ஸ் வந்து டிசால்வ் ஆகிடும். அண்ட் அந்த ஹார்ட் பார்ட்ஸுக்கு பதிலாக என்னெல்லாம் ரீப்ளேஸ் ஆகும்? ரீப்ளேஸ்டு பை தீஸ் மினரல்ஸ். அந்த ஹார்ட் பார்ட்டை இந்த மினரல்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிடும். இதுதான் ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்கிறோம். இல்லை இந்த மினரல்ஸ் உள்ளே போகிறதுனால இதை இன்ஃபில்ட்ரேஷன், செல்வால்குள்ளே போகிறதுனால இதை இன்ஃபில்ட்ரேஷன்னு சொல்கிறோம். டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ், இந்த டாப்பிக்கை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். இப்போ நம்ம ஏஜ்னா நம்மளோட பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்து நமக்கு தெரியும். ஆனால் நமக்கு பூமிக்கடியிலேருந்து ஒரு ஃபாசில் கிடைக்கிறதுனா அதோட ஏஜை எப்படி கண்டுபிடிப்போம்? அதுதான் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில். ஸோ த ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் இஸ் டிட்டர்மின்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். ஸோ ஃபாசில்ஸில் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் இருக்கும். ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ்னால் என்ன? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸில் வந்து தே கண்டெயின் ஆட்டம்ஸ் ஹூஸ் நியூக்ளியை ஆர் அன்ஸ்டேபிள் அண்ட் எமிட் ரேடியேஷன் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு அனதர் கெமிக்கல் எலிமெண்ட். அப்படின்னா என்ன? ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்காது, அது வந்து ரேடியேஷன் வந்து எமிட் பண்ணும், வெளிப்படுத்தும். அண்ட் இன்னொரு எலிமெண்ட்டாக மாறிடும். அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால இன்னொரு எலிமெண்ட்டாக மாறிடும். These radioactive elements என்னெல்லாம் இருக்கலாம்? They may be carbon, uranium, lead or potassium. So uranium வந்து லெட்டாக மாறிடும், பொட்டாசியம் ஆர்கனாக மாறும். ஸோ இதுதான் ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ். இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் எல்லாம் அந்த ஃபாசிலில் இருக்கலாம். ஸோ இட் இஸ் யூஸ்ட் இன் பேலியோபாட்னி. இந்த டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் இட் இஸ் யூஸ்ட் இன் பேலியோபாட்னி, பிளான்ட்ஸோட ஏஜை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆந்த்ரோபாலஜி ஸ்டடி ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ். ஹியூமன் பீயிங்ஸோட கல்ச்சரை ஸ்டடி பண்ணுறது, அவங்களோட சொசைட்டி, அவங்களோட டெவலப்மெண்ட் எப்படி ஆச்சு, ஹியூமன் பீயிங்ஸோட டெவலப்மெண்ட், அதை ஸ்டடி பண்ணுறது தான் ஆந்த்ரோபாலஜி. அண்ட் இன் ஆந்த்ரோபாலஜி ஹியூமன் பீயிங்ஸோட ஸ்டடியில் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் டிட்டர்மைனிங் ஏஜ் ஆஃப் ஹியூமன் ஃபாசில். ஹியூமன் ஃபாசில்ஸ் கிடச்சிருக்கும் இல்லையா, அந்த ஹியூமன் ஃபாசில்ஸோட ஏஜ். அப்புறமா மேனுஸ்கிரிப்ட்ஸோட ஏஜ். மேனுஸ்கிரிப்ட்ஸ்னால் நத்திங் பட் ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். அந்த காலத்துலலாம் டைப் ரைட்டிங் மெஷின்ஸ் இருக்காது, கம்ப்யூட்டர் இருந்திருக்காது. ஸோ கையால் எழுதியிருப்பாங்க ஹியூமன் பீயிங்ஸ். அதை தான் மேனுஸ்கிரிப்ட்ஸ்னு சொல்கிறோம், ஹேண்ட் ரிட்டன் டாக்குமெண்ட்ஸ். அதோட ஏஜை டிட்டர்மின் பண்ணுறதுக்காக இந்த ஏஜ் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ் இது ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக் பார்ப்போம், பேசிக் கான்செப்ட். கார்பன் வந்து ஓஷன்ஸில் இருக்கும்,
எர்த் க்ரஸ்டில் இருக்கும், லிவிங் பீயிங்ஸில் இருக்கும், அட்மாஸ்ஃபியரில் இருக்கும். ஸோ அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கார்பன் ஆக்சிஜனோட கம்பைன் ஆகி கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் பண்ணும். அந்த கார்பன் டை ஆக்சைடு இஸ் டேக்கன் பை பிளான்ட்ஸ் ஃபார் ஃபோட்டோசிந்தசிஸ். ஸோ இந்த பிளான்ட்ஸை வந்து அனிமல்ஸ் சாப்பிட்றதுனால அந்த பிளான்ட்டில் இருக்கிற கார்பன் அனிமல்ஸ்க்கு போய் சேரும். ஸோ இப்போ அட்மாஸ்ஃபியரில் இருக்கிற கார்பன் வந்து C12ஆகவும் இருக்கும் அண்ட் C14ஆகவும் இருக்கும். ஸோ C14 எப்படி ஃபார்ம் ஆகுறதுங்கிறது ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ இன் அப்பர் அட்மாஸ்ஃபியர், அட்மாஸ்ஃபியரோட அப்பர் லேயரில் நைட்ரோஜன் N14 நைட்ரோஜன் இருக்கும். அந்த அப்பர் அட்மாஸ்ஃபியரில் காஸ்மிக் ரேடியேஷன்னால் அந்த N14 வந்து C14ஆக மாறும். இது வந்து கார்பன், திஸ் இஸ் அன்ஸ்டேபிள். இது வந்து ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14. ஸோ நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அன்ஸ்டேபிளாக இருக்கும் ரேடியோ ஆக்டிவ்னா. ஸோ இது வந்து C14 ஃபார்ம் ஆனாலும் அது அன்ஸ்டேபிளாக இருக்கிறதுனால திருப்பியும் இட் வில் டீகே பேக் டு நைட்ரோஜன். ஸோ இந்த C14 வந்து 1 இஸ் ப்ரெசென்ட் அமங் ட்ரில்லியன் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். ட்ரில்லியன்னா என்ன, 10 to the power 12. ஸோ 10 to the power 12 கார்பன் ஆட்டம்ஸில் ஒன்று வந்து C14ஆக இருக்கும். ஸோ வென் ஆர்கனிசம் டைஸ், இப்போ வந்து ஆர்கனிசமில் வந்து அது பிளான்ட்டை சாப்பிட்டதுனால அந்த பிளான்ட்டில் C14 கார்பனும் இருந்திருக்கும். ஸோ அந்த ஆர்கனிசம்லேயும் அந்த C14 கார்பன் இருக்கும், ப்ளஸ் C12 இருக்கும். ஸோ வென் ஆர்கனிசம் டைஸ் அந்த C14 will decay into N14, ஏன்னா இது அன்ஸ்டேபிள்ங்கிறதுனால. ஸோ இன் அபவுட் 5730 years half the sample of C14 will decay into N14. ஸோ ஹாஃப் எவ்வளோ ஒரு ஆர்கனிசமில் இருக்கோ C14 அதில் பாதி வந்து டீகே ஆகிடும், மாறிடும் N14. எத்தனை வருஷத்தில்? 5730 yearsல. இதை தான் ஹாஃப் லைஃப்னு சொல்கிறோம். இப்போ நம்ம நோட்ஸ் பார்க்கலாம். ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 டேட்டிங் மெத்தட், அதாவது ரேடியோ ஆக்டிவ் கார்பன் C14 யூஸ் பண்ணி எப்படி அந்த ஃபாசிலோட ஏஜை டிட்டர்மின் பண்ணுறோம். So this method was, radioactive carbon 14 dating method was discovered by W.F. Libby in the year 1956. Very important 1 mark question. So என்ன ஆகும்னா, after death of animals and plants, carbon consumption stops. Only decaying process of C14 occurs. So நான் என்ன சொன்னேன், இந்த C14 இருக்கும் இல்லையா ஆர்கனிசம் இறந்ததுக்கு அப்புறமா அது டீகே ஆக ஆரம்பிச்சிரும். And obviously organism அதோட டெத் ஆனதுக்கு அப்புறமா it will stop taking carbon, it will stop eating, or it will the plants will stop performing photosynthesis. As time passed, since death of a plant or animal can be calculated by measuring amount of C14 present in their body, time ஆக எப்படி அந்த பிளான்ட் ஒரு அனிமலோட ஏஜை கால்குலேட் பண்ணுவாங்கன்னா அதோட பாடியில் இருக்கிற C14 கால்குலேட் பண்ணி அதை மெஷர் பண்ணி அந்த ஆர்கனிசமோட ஏஜை கால்குலேட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டாபிக் இஸ் லிவிங் ஃபாசில். லிவிங் ஃபாசில்னா என்ன? லிவிங் எக்ஸாம்பிள் ஆஃப் அன் எக்ஸ்டிங்க்ட் குரூப். ஒரு எக்ஸ்டிங்க்டான குரூப்போட ஒரே ஒரு லிவிங் எக்ஸாம்பிள் இருக்கும், லிவிங் ஆர்கனிசம் இருக்கும், அதை தான் லிவிங் ஃபாசில்னு சொல்கிறோம். ஸோ லிவிங் ஃபாசில்னா என்ன? லிவிங் ஆர்கனிசம்ஸ் சிமிலர் டு ஃபாசிலைஸ்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆன்செஸ்டர். இந்த லிவிங் ஆர்கனிசம் வந்து எப்படி இருக்கும்னா ஃபாசிலாக நமக்கு கிடச்சக்கூடிய அந்த ஆர்கனிசமோட எக்ஸ்டிங்க்டான முன்னோர்களை மாதிரியே இருக்கும். and it remains unchanged over a long period of time. அதோட முன்னோர்கள் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிருப்பாங்க, ஆனால் அது வந்து அது மாதிரியே இருக்கும், எதுவுமே மாற்றம் நடந்திருக்காது அதில் ஒரு லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ இப்போ இங்கே எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா ஜிங்கோ பைலோபா, இது வந்து இட் பிலாங்ஸ் டு ஃபேமிலி ஜிங்கோஏசி. திஸ் இஸ் தி எக்ஸ்டிங்க்ட் குரூப். ஜிங்கோஏசியில் ஒரே ஒரு லிவிங் ஆர்கனிசம் தான் இருக்குது, அதுதான் ஜிங்கோ பைலோபா. பாக்கி எல்லாமே தே ஹேவ் எக்ஸ்டிங்க்டட். ஸோ திஸ் இஸ் கால்ட் லிவிங் ஃபாசில் பிகாஸ் ஜிங்கோ பைலோபா இஸ் a living example of a extinct group Ginkgoaceae. Thank you so much for watching.